கிளி எங்க என்ன இருக்கு? யாருக்குன்னா ஆடா பேதியில போவான் ஏன்னா உனக்கு பேதி வாந்தி எடுக்கு. இந்த சேட்டை முத்து பண்ணி பயில பரேசி பயில இல்லை இப்படியே ஆடணும். செத்த பயில வந்தனை எட்டிட்டு ஒரே குத்து மூக்கலாமா. செத்த பயில ஆடுறான் பாருங்க. எதா தண்டி பழந்துக்கு உள்ள இப்படி ஆடுறான் பாருங்க. வெக்கம் இல்லை உனக்கு, வெக்கம் கட்டவனே. கேவலப்படுத்தி கேட்கல இப்படி அவங்கள போட்டு. செத்த பயில என்னடா ஆட்டம் இது? பேர மூஞ்சி மோரையும் குரங்கு பிறந்த குரங்கு போகலாம். பிறந்த குரங்கு குரங்கு பயில உனக்கு அறிவு இல்லையா? அறிவு இல்லை உனக்கு சும்மையா எல்லாரும் வீடியோவில் குரங்காமியாங்க பார்த்தாச்சுன்னா ஓ மூஞ்சும் குரங்கு மூஞ்சும் ஒன்று போல தான் இருக்கல. குரங்கு பயில எரும மாட்டு பயில இப்படி போட்டா ஏன்னா அந்த சொத்தோட துணி அதையும் அவுத்து போட்டு ஆடம்ல. ஏன் இல்லை அவுத்து போட்டு ஆடு. பேயில போவான் ஆட பாருங்க, அசிங்கமாக ஆடுறான் பாருங்க. அட செத்த பயில வாரம் உன் கடைக்கே வந்து உன் உடைய எடுத்து கீழே அறுத்து விட்டுரும் பாருங்கம்மா பரேசி. செத்த பயில சேட்டை முத்து இல்லை நீ இப்படி ஆடுறிய உன் பொண்டாட்டி ஒன்று வாழறதுக்கு அடிக்கல உனக்கு. அட பரேசி பயில என்னென்ன இது ஆட்டம்? அது கேவலமாக இருக்கல. இல்லை கேவலம் பிடிச்ச பயில ஏன் இப்படி ஆடுறிய இருக்கு? பரிசு ஒரு வியூவர்ஸுக்கும் ஒரு லைக்குக்கும் இப்படி கொஞ்ச நேரம் போட்டால் இவன் அவுத்து போட்டு ஆடிடுவா போல இருக்க. பேதியில போவான் வாயில போகிற செத்த பயில நாரப்பையில பேயில போவாங்க பார்த்து. இப்போ வீடியோ பார்த்து நண்பர்களே எனக்கு பார்த்தாலே கொடூரமாக ஆடி இருக்கான். இவ்வளோ தண்டிக்கே இருக்கு. பயில கழுத பயில வாங்கி இருக்கு. வாயை பார்த்தா வாமிட்டா வருது. அட பேயில போவான் என்னல இப்படி உனக்கு யாரில் இப்படி சொல்லித்தாரா? செத்த பயில நான் சொல்றேன். இன்னொன்று ஆடு தெரியுமா? அப்படி தலையை கீழே ஊனிக்கும், அதுக்கு காலை ரெண்டு மேலே தூக்கிட்டு ஆடு. நான் நேராக வந்து இந்த கலந்து கொடுக்க தூக்கி நடுவில் கொண்டு ஒரே அடி சட்டினுமே சடிக்குன்னு ஆயிரும். செத்த பயில இந்த சேட்டை முத்து எரும மாட்டு பயில இந்த ஆட்டத்தை நீ வந்து உங்க ஊர்ல ஏன்னு பார்த்தாச்சுன்னா பாரு. உன் சாணியை கரைச்சி ஒவ்வொரு பொம்பளையாலும் உன் தலையில கொண்டு ஊற்றி அடிக்கலன்னு பாருல நீ. நண்பர்களே இந்த சேட்டை முத்து வீட்டு யாரு இருந்தா அந்த வீடியோ பாருங்க. இப்படி ஆடி இருக்கா எனக்கு ஏன்னா இப்படி கேவலப்படுத்துறோம். எரும மாட்டு பயில எனக்கு சரியான கோபமா இருக்கு.